கோவையின் மிகப்பெரிய போட்டியான கோயம்புத்தூர் மாரத்தான் 2024 12வது பதிப்பு உலகம் முழுவதும் இருந்து 21,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி சைலேந்திர பாபு கொடியசைத்து துவக்கி வைத்து போட்டியில் பங்கேற்றார். புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியில் 21,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். கோவையில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மாரத்தான் 2024 எனும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு மற்றும் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து போட்டியில் பங்கேற்று ஓடினர். கோவை வ.உ.சி. மைதானம் அருகே துவங்கிய இதில் 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. 21,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் ஆண்கள், பெண்களுக்கென தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளையின் மேனேஜிங் ட்ரஸ்டியான டாக்டர் டி. பாலாஜி கூறுகையில், இது சாதனை படைக்கும் பதிவு எண்ணிக்கையுடன் கூடிய மற்றொரு வெற்றிகரமான நிகழ்வு. நம்மால் உலகத்தரம் வாய்ந்த மாரத்தான் ஓட்டத்தை நடத்த முடிந்ததற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், போலீஸ் கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களின் உதவிக்கு நன்றி. கோவை மக்கள் சமூகத்தின் மிகுந்த உற்சாகமான பங்கேற்புடன் கூடவே இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தும் எமது நிகழ்வு கூட்டாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு ஒரு பெரிய நன்றி என்றார். பிரேஸ் டைரக்டர் திரு ரமேஷ் பொன்னுசாமி கூறுகையில், மாரத்தானின் 12வது பதிப்பு பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இது வளர்ந்து வரும் பொழுதுபோக்கிற்காக நீண்ட தூர ஓட்டத்தின் மீது கொண்டுள்ள ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பிற்கு ஒரு சான்றாகும். நடத்தப்படும் ஒவ்வொரு வெற்றிகரமான நிகழ்வும் எனது அணிக்கு மிகவும் மகிழ்ச்சியளிக்கும் ஒரு அனுபவமாகும். இந்த நிகழ்வை ஒன்றாக இணைப்பதில் எங்களது பல மாத உழைப்பு அடங்கியுள்ளது. நமது பங்கேற்பாளர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் வாய்ப்புகளை தொடர்ந்து தேடுகிறோம். இதனால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் திரும்பி வருகிறார்கள். அவர்களின் செயல்திறனை மேம்படுத்துகிறார்கள், அனுபவத்தை ரசிக்கிறார்கள். மேலும் தெரிந்தவர்களிடம் அதனை கூறி எண்ணிக்கையை அதிகரிக்க எங்களுக்கு உதவுகிறார்கள். நாங்கள் பந்தய ஓட்ட வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம். மேலும் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் கோயம்புத்தூர் மக்கள், காவல்துறை, கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், கோவை மாநகராட்சி மற்றும் பல அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2025 டிசம்பரில் நடைபெறவிருக்கும் அடுத்த பதிப்பில் உங்கள் அனைவரையும் மீண்டும் பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். அது இதை காட்டிலும் பெரிதாகவும் சிறப்பாகவும் அமையும் வாய்ப்பு உள்ளது என்றார்.